பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிப்போம். நீ மிகவும் பிரியமானவன். இங்கே ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன். கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன் என்று தானியேலை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதனால என்ன நடக்குன்னா, ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பாருங்க, பிரியமானவர்கள் வேண்டிக் கொள்ள துவங்கும் போதே கட்டளைகள் வெளிப்பட்டது என்று இங்கு சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் விரும்புகிற யாவற்றையும் நாம் செய்கிறோம். ஒரு பிரியப்படுவதற்காக அவர்களுடைய இருதயத்துக்கு விருப்பப்படி நாம் செய்கிறோம். அல்லது கணவன் பிரியப்படும்படியாக மனைவி அந்த கணவனுக்கு ஏற்றபடி அவருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். மனைவி பிரியப்படும்படி மனைவிக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டியது இருக்கிறது. பிள்ளைகள் பிரியப்படும்படிக்கு பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டியது இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, நீ மிகவும் பிரியமானவன். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். என்றைக்காவது நம்மளை பார்த்து நம்முடைய ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நம்மை பார்த்து என்றைக்காவது ஆண்டவர் சொல்லியிருப்பாரா, நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள் என்று சொல்லி? ஏன் பிரியமானவர்கள் என்று சொன்னால், அந்த தானியேல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. தன்னை தீட்டுப்படுத்தாமல் தன்னை காத்து கொண்டதினாலே அவன் பிரியமானவனாயிருந்தார். 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறதுனாலே அவர் பிரியமானவராயிருந்தார். அவர் விக்கிரகத்தை விடாததினாலே அவர் கர்த்தருக்கு பிரியமானவராயிருந்தார். எத்தனையோ பத்திரத்தில் கையெழுத்தாயும் அவர் தன்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றினதினாலே அவர் கர்த்தருக்கு பிரியமானவராயிருந்தார். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோமா என்கிறதை சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விதத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே பண்ணின பொருத்தனைகளும் ஆண்டவரிடத்திலே செய்த பொருத்தனைகளும் நிறைவேற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, நீ மிகவும் பிரியமானவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரியமானவன் அல்ல, மிகவும் பிரியமானவன். யோவான் இப்படி சொல்லுவாங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். நாம் வேண்டுதல்கள், நாம் ஆண்டவரிடத்தில் செய்கிற ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்தால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய சித்தத்தின்படி, நம்முடைய எண்ணங்களின்படி, நம்முடைய மனம் தோன்றுகிறபடி நாம் வாழ்ந்துவிட்டு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறதுனாலே, வேண்டுகிறதுனாலே, உபவாசம் இருக்கிறதுனாலே நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால்
நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்துவிட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நான் பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம், ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, பிரியமானவனாயிருந்தால், கர்த்தருக்கு சித்தமானதை செய்தால், கர்த்தருடைய திட்டத்தை செய்தால், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தால், நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே அதனுடைய பலனை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக நீங்களும் இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருங்கள். பிரியமாய் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுகிறதல்ல, பிரியமாய் வாழுங்கள். பிரியமாய் மட்டுமல்ல, மிகவும் பிரியமானவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.